அதுபோன்று இங்க இருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலைகளில் குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய ஒசூரில் இருக்கிற டாடா தொழிற்சாலை நிறுவனம் 67,000 பேருக்கு பணி தந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு கூட நிரந்தர வேலை கிடையாது. ஆதலால் இங்கே பன்னாட்டு பெரும் தொழிற்சாலைகள் வர வேண்டும், தொழில் பெருக வேண்டும், மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த மக்களுக்கான பணி பாதுகாப்பும் இங்க இருக்கிற தொழிற்சங்கங்கள் தங்களுடைய தொழில் உரிமையை பாதுகாப்பதற்கு, வேலைவாய்ப்பு உரிமையை பாதுகாப்பதற்கான அந்த அமைப்பு முறையை ஏற்படுத்திவிட்டு அதற்கான ஒப்பந்தங்களில் கையொப்பமிட வேண்டும். தற்போது சேலத்தில் இருக்கிற தலாமா என்கிற ஒரு நிறுவனம், பன்னாட்டு நிறுவனம், இன்றைக்கு 500 குடும்பங்கள் நட்டண்டை வீதியிலே ஓராண்டு காலமாக வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். கேட்பாரற்று கிடக்கிறார்கள் அந்த மக்கள். அந்த மக்களுக்கான நிரந்தர வேலையும் இல்லை. கம்பெனியை க்ளோஸ் டவுன் பண்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. தொழிலாளர் அமைச்சர் அவர்களும் அந்த விஷயத்தை கவனம் செலுத்தி அதையும் பார்த்தாரு. இது கொஞ்சம் டீப்பர் இஷ்யூ, அதனால அவருக்கும் நல்லா தெரியும். ஏற்கனவே அது குறித்து பேசியிருக்கிறோம். எவ்வளவு முடியுமோ தொழிலாளர் நலத்துறை வழியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் மாவட்டத்தில் உள்ள தலைமா எலக்ட்ரானிக் இந்தியா பிரைவேட் நிறுவனம் மேக்கனிக் காம்பனன்ட் எலக்ட்ரானிக் சாதன பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாகும். இந்நிறுவனத்தில் ஆட்குறைப்பு செய்தல் மற்றும் ஆலையை மூட வேண்டும் என நிர்வாக தரப்பு கோரியும் அதனை நிராகரித்து அரசு ஆணை வழங்கியுள்ளது என்பதை இந்த நேரத்தில் மன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அப்படி 33 முறை பேச்சுவார்த்தை நடத்திய போது எந்தவித தீர்வும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் கடந்த 28/10/2025 அன்று சேலம் தொழிலாளர் இணை ஆணையர், உதவி ஆணையர் சமரசம் ஆகியோர் முன்னிலையில் நிர்வாகம் 7 தொழிற்சங்கங்களும் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டது. பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கத்தினர் மட்டுமே கலந்து கொண்டனர். நிர்வாக தரப்பில் எவரும் கலந்து கொள்ளவில்லை. எனவே மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னதை கருத்திலே கொண்டு விரைவாக தொழிலாளர் நல ஆணையர் அவருடைய தலைமையில் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கி சுமூகமான தீர்வை தொழிலாளர்கள் எட்டுகின்ற வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துள்ளது.